1000 ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழன். அவரது வீரமும் அறிவும் இன்றும் வரலாறாக பேசப்படுகிறது. அவர் கட்டிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் இன்று கூட மகத்துவத்தின் அடையாளம். ஒரு நாள் ராஜராஜன் அந்த கோவிலின் கட்டுமானத்தை பார்வையிடச் சென்றார். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி உழைத்துக் கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் ஒரு சிறிய சிற்பி மிகுந்த ஆர்வத்துடன் ஒரு சிறிய கல்லை செதுக்கிக் கொண்டிருந்தான். அந்த கல் பெரிய சுவரில் வைக்கப்படுவதற்கல்ல, அது தரையில் வைக்கப்படவிருந்தது. அதை பார்த்த ராஜராஜன் சிறிது ஆச்சரியப்பட்டார். ராஜராஜன் மெதுவாக, இந்த சிறிய கல்லுக்காக இவ்வளவு உழைப்பா? இதை யாரும் கூட கவனிக்க மாட்டார்கள் அல்லவா? சிற்பி மரியாதையுடன், மன்னா, இதை கவனிப்பவர் யாருமில்லை எனினும் இதை செதுக்கிய என் கைகள் அதை நினைக்கும். கோவில் கடவுளுக்காக என்றால் சிறிய கல்லுக்கும் மதிப்பு உண்டு அல்லவா? அந்த சொற்கள் ராஜராஜனை ஆழமாக தொட்டன. அவர் சிரித்துக்கொண்டு கூறினார், நம் நாட்டை இப்படி உண்மையுடன் உழைக்கும் மக்கள்தான் பெரியவர்கள். நானும் அவற்றை காப்பவன் மட்டுமே. அன்று ராஜராஜன் அந்த சிற்பிக்கு சால்வை போர்த்தி மரியாதை அளித்தார். அன்றிலிருந்து அவர் தினமும் 1 மணி நேரம் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடத் தொடங்கினார். இன்றும் அந்த பெருவுடையார் கோவிலில் நம் கண்களில் ஒளிரும் ஒவ்வொரு கல்லும் அந்த சிற்பியின் உழைப்பையும் மன்னனின் மனதையும் சொல்லிக் கொண்டு நிற்கிறது. சிறிய கல் கூட பெரிய கோவிலின் ஒரு பகுதிதான். பெருமை என்றால் பதவி இல்லை, பணிவும் உண்மையும் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிக்கு 1 மினிட் ஸ்டோரி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.